வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஹவு டு மேக் ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கைடன்ஸ் வீடியோ வந்து பார்த்தோம். அதாவது எப்படி வந்து சிறப்பாக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய தொடர்ச்சி வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ ஸ்டடி பிளானை பொறுத்த வரையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஸ்டடி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கோல். ஸோ நேற்றே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், கோல் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு இலக்கை வந்து அடைய முடியும். ஸோ கோல் வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம், அதாவது உதாரணத்துக்கு குரூப் 4 இல்லை குரூப் 1 ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடைய போகிறீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது சிலபஸ் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மேலும் என்னென்னலாம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயிலான ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அதில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும், இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்ஸில் கிராக் பண்ணவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி உங்களால் வந்து இன்னும் சிறப்பாக வந்து செயல்பட முடியும். சரி, எக்ஸாம் பேரண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ சிலபஸ் எல்லாமே என்ன அப்படின்றத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மற்றும் வீக்லி டு-டூ லிஸ்ட் வந்து உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பண்ணணும், ஒரு 5 ஒர்க் எடுத்துக்கோங்க. 5 ஒர்க்கில் 75% வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அந்த பேசிஸில் வந்து நீங்கள் டெய்லி வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கான டு-டூ லிஸ்ட்டை வந்து நீங்கள் உருவாக்கி அது மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறைய ஒர்க்கை வந்து செய்ய முடியும். அடுத்து வந்து வீக்லி டு-டூ லிஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது வந்து டெய்லி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க, என்னென்ன படிக்க போகிறீங்கன்றதை எடுத்துக்கணும். அதே மாதிரி வீக்லி வந்து இப்போ 2 நாள் வந்து நான் தமிழ் எடுத்தேன்னா அடுத்த 2 நாள் வந்து நம்ம மேக்ஸ் பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற டைமில் வந்து சயின்ஸு, சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து கூட நம்ம டு-டூ லிஸ்ட் போடும். ஏன்னா படிச்சிடுறாங்க, படித்ததுக்கப்புறமா அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்னால் வந்து மாடல் கொஷின் பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்தது ரிவிஷன் பண்ண வேண்டியது அரேஞ்ச் பண்ணி அவங்க படிக்கணும். அதே மாதிரி ஃபுல் டைம் வந்து நிறைய பேர் படிக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சாம்ப்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அவங்க ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்கள் டைமை வந்து நீங்கள் சரியாக வந்து நிர்வகிக்கணும். ஸோ எந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கணும், எந்த டைமில் எந்திரிக்கணும், எந்த டைமில் படிக்கணும், எந்த டைமில் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயம் நீங்கள் தெளிவாக பிளான் போட்டிங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். அடுத்த வந்து செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தெலாம் வந்து நிறைய பேர் வந்து அடி வாங்குறது. ஏன்னா இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நமக்கே வந்து நம்ம ஒழுக்கமாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். அதே மாதிரி நமக்கே நம்ம நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து மற்றவங்களுக்காக படிக்காமல் நமக்காக படிக்கிறோம், நமக்கான ஒரு நேர்மையாக நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக நம்ம கிராக் பண்ணலாம். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது இல்லாத விஷயத்தால் தான் வந்து நம்ம ப்ரோக்ரஸ்டினேஷன், அதாவது வேலையை தள்ளி போடுற பழக்கம் வந்து நம்ம இது பண்ணுது, சோம்பேறித்தனம் நம்மளை வந்து கஷ்டப்படுது. இதனால் வந்து நம்ம ஃபைனலான ஒரு அவுட்புட்டை வந்து நம்மளால் காட்ட முடியாமல் நம்ம ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுறதுக்கு காரணம் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத தான். அப்போ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு ஹேபிட்ஸை வந்து நம்ம உருவாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நம்ம மாட்டுக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு ஆச்சா, சரி தூங்கி 4:30க்கு எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரத்தை தள்ளி போட்டே போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த செல்ஃப் டிசிப்ளினாக 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், ஷார்ப்பாக 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தான் வந்து அடுத்தடுத்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து முடிக்க முடியும். அப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு, அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். அடுத்து டெய்லியும் வந்து ஒரு யோகா பண்ணுறோம், ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்றத ஆரம்பிக்கிறீங்கன்னா அதையும் கரெக்ட் டைமுக்கு 1 ஹவர் வச்சு இதை வச்சு நம்ம பண்ணி முடிக்கணும். அப்போ காலையில் இந்த விஷயத்தை நம்ம வந்து ரெகுலராக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஆழமாக இருக்கணும். ஒரு ஹேபிட்ஸ் எடுத்தால் நான் கரெக்டாக கடைசி வரை இது கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களால் இந்த எக்ஸாம்ஸையுமே வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர். ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம வந்து படிக்க வேண்டியது அவசியம். எடுத்த உடனே நம்ம டைரெக்டாக போயிட்டு ஒரு புக்காக எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த கொஷின்லாம் வந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எவ்வளோ சப்ஜெக்டில் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட படிப்பு வந்து இன்னமும் வந்து ஷார்ப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்.
மெட்டீரியல் கலெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியலாக இல்லாமல் கையில் நீங்கள் ஹார்ட் காப்பியாக வச்சுருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஆன்லைன் மெட்டீரியல்னும் போது நீங்கள் அதிக டைம் சிஸ்டம் பார்க்க வேண்டியது இருக்கும். மேலும் வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நடுவில் ஆட்ஸ் விளம்பரம்லாம் வர ஆரம்பிக்கும். சில பேர் ஃபோன் வச்சுருப்பீங்க, ஃபோன்லேயே படிச்சுட்டு அனுப்பிங்க, ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு இருப்பீங்க, உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கை சோஷியல் மீடியாஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஹார்ட் காப்பீஸில் படிக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட் மெத்தட். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸுன்றது ஒரு கடல் மாதிரிங்க. ஸோ அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம டேக்கிள் பண்ணணும்னா ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து தி இந்து படிக்கலாம், சரிங்களா? அந்த நியூஸ் பேப்பர் நல்லாயிருக்கு. அடுத்து தினமணி, இந்த நியூஸ் பேப்பர் நல்லாயிருக்கு. ஸோ இதை படிக்கலாம். ஒருவேளை எனக்கு இங்கிலீஷும் தெரியும் அப்படின்னா அடிஷ்னலாக தி ஹிந்து, சரிங்களா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் அப்புறம் ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர், இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதை ரெகுலராக படிக்கணும். இதில் என்னென்ன படிக்கணும்னா முக்கியமாக ஃப்ரண்ட் பேஜ். ஸோ கரண்ட்டாக வந்து ட்ரெண்டிங்காக இருக்க டாபிக்ஸ்லாம் என்னது, மேலும் வந்து சென்டரில் இருக்க எடிட்டோரியல் பேஜ். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் நோட்டில் டெய்லி என்னென்ன இன்ச்சு நடக்குதோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மானிட்டர் யுவர் செல்ஃப். அதாவது நம்ம செல்ஃப் மானிட்டர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? ஒரு குட்டி நோட் எடுத்து டெய்லியும் டேட் போட்டு இந்த டைமில் இதை பண்ணுறேன், அந்த டைமில் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து என்னென்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ அதை மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அதாவது நம்ம இந்த வாரத்தில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம். இல்லை ஒரு வேளை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி உங்களுடைய ஸ்டடி டைம் வந்து இதாக இருக்கும், பாதிச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைம் வந்து நம்ம இந்த வேலைக்கு நம்ம அலோகேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எதெல்லாம் முக்கியமான வேலையோ அதை மட்டுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் டெவலப் பண்ண மூலமாக வந்து நீங்கள் இன்னமும் வந்து நிறையா படிக்கலாம், இன்னும் எஃபெக்டிவாக படிக்க முடியும். அடுத்து அவேர் சோஷியல் மீடியா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதாவது எடுத்தால் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அடிக்ஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸில் ஊறிட்டாங்க. ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியாஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கணும். அதாவது அதிக நேரம் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 1/2 ஹவரில் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது மட்டும் பார்த்துக்கோங்க, முடிச்சுக்கோங்க. மேலும் வந்து ஃபோனில் வந்து ஃபோக்கஸ் மோட்லாம் இருக்குது. இந்த ஃபோக்கஸ் மோடில் போனீங்கன்னா 5 மினிட்ஸ் மட்டும் ஆப் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் மோடில் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் சோஷியல் மீடியாஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதால தான் வந்து பார்த்திங்கன்னா 95% பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணமே. கன்சிஸ்டன்சின்னா தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, சரிங்களா? அந்த செயலை செய்கிறது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு தடவை 2 தடவை எழுதுனதுக்கப்புறம் கிடையாது. தொடர்ந்து நம்ம ஜெயிக்கிற வரையும் வெற்றி நிச்சயம் அப்படின்ற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் எக்ஸாம்ஸும் நம்ம கிராக் பண்ண முடியும். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறதுலையும் இருக்கணும், ஒரு ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுலையும் இருக்கணும், வெற்றி அடைகிறதுலையும் இருக்கணும். இந்த எல்லா விஷயத்துலையும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய இதர யூடியூப் சேனல்ஸ் திங்க் பாசிட்டிவ், மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, பார்த்து பண்ணிங்க. லாலிட் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான லா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் போடுறோம். ஸோ அதனால் வந்து இந்த சேனல்லையும் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.